இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த ரெஹபத் நேரத்திற்கு வரவேற்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். விசேஷமாக இந்த ஜாய் டிவி வழியாக இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் வைத்த ஒரு வார்த்தையை உங்களுடைய சமூகத்தில் நான் செபிக்க நான் வாஞ்சிக்கிறேன். இந்த நாளிலும் நம்ம பார்க்க இருக்கிறதான தலைப்பு பரலோக தகப்பன். எல்லாருக்கும் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு தாய் ஒரு தந்தை என கொடுக்கப்பட்டு இருக்கும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு தாய் ஒரு தகப்பன் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த நாளில் வெறும் நம்ம உலக பிரகாரமான வாழ்கிற ஒரு தகப்பனை குறித்து இந்த நாளில் நம்ம தியானிக்க போவதில்லை. நமக்காக பரலோகத்தில் இருக்கிற ஒரு தகப்பனை குறித்து இந்த நாளிலே உங்களோடு நான் பேச நான் வாஞ்சிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த நாளிலே உங்கள் யாவருக்கும் நான் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நமக்கு என்னதான் நம்முடைய உலக பிரகாரமாக கொடுக்கப்பட்ட தகப்பன் தாய் நமக்கு ஒரு கட்டத்தில் எல்லா விஷயத்திலும் நமக்கு உதவி செய்வாங்க. ஆனால் ஒரு கட்டம் வரும்போது அவர்களால் எந்த ஒரு விஷயத்தை நமக்காக செய்து முடிக்க முடியாதபடி அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்காக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு நான் பரலோக தகப்பனை இந்த நாளிலே உங்களுக்காக அறிமுகம் செய்ய நான் வாஞ்சிக்கிறேன். நம்முடைய தேவன் அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர்தான் நம்முடைய பரலோக தகப்பன். அவர்தான் நம்முடைய பரலோக தந்தை. அவர்தான் நம்முடைய பரம பிதா என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அவர்தான் நம்முடைய பரம தகப்பனாய் இந்த நாளிலே அதை குறித்து தான் இந்த நாளிலே நம்ம தியானிக்க போகிறோம். இதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும் 8ஆம் வசனமும் வாசிக்கும் போது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்று நம்ம கேட்க வேண்டும் என்று பரம தகப்பன் பரம தேவன் பரம பிதாவானவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார். அதனால் நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம வாயை திறந்து நம்ம தேவனிடம் கேட்கும் போது தான் அவர் உண்மையாகவே நமக்கு பதில் அளிக்கிறவர் என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். இதில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, பொல்லாதவர்களாகிய நீங்கள். இந்த பொல்லாதவர்கள் என்று சொல்லும் போது இந்த உலக பிரகாரமாக வாழுகிற ஒவ்வொரு தாயை குறித்தும் தந்தையை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாப்பட்ட பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதனால நான் இன்னைக்கு சொல்ல உங்களுக்கு விரும்புகிறேன், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நம்ம அவர்கிட்ட வேண்டிக் கொள்ளும் போது, நம்ம அவர்கிட்ட கேட்கும் போது, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். நம்ம கேட்கும் போது கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனால நம்ம என்ன விஷயமா இருந்தாலும், என்ன ஜெப குறிப்பாக இருந்தாலும், என்ன நம்மளோட வாழ்க்கைக்கு வேண்டும் என்றாலும், இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களிலே நமக்கு நிறைய காரியங்கள் தேவைப்படுகிறதா இருக்கிறது. எல்லா காரியத்தையும் நம்மளுடைய தேவனுக்கு முன்பாக தெரிவிக்கும் போது, தேவனுக்கு கேட்கும் போது, தேவனிடத்தில் கேட்கும் போது நம்ம பெற்றுக்கொள்வோம் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் கேட்கும் போது பரலோக தகப்பன் நமக்காக உதவி செய்ய ஒரு வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். பரலோக தகப்பன் நமக்காக எதையும் செய்வார். நமக்காக எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்து முடிப்பார். அவர் ஏற்கனவே நமக்காக சிலுவையில் ஏற்கனவே எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்து முடித்து விட்டார். இந்த நாளில் பரலோக தகப்பனுடைய குணாதிசயங்கள், ஒரு 4 குணாதிசயங்களை தான் இன்றைக்கு நம்ம பார்த்து நம்ம தியானிக்க போகிறோம். இதிலிருந்து எப்படி இந்த பரலோக தகப்பனை நம்ம பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். அவர் எப்படியெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் உதவி செய்வார், எப்படியெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் இறங்குவார், எப்படியெல்லாம் நமக்கு உதவி செய்து நம்மளை பிரச்சனையிலிருந்து நம்மளோட கேட்கிற காரியங்களிலிருந்து எப்படி நமக்கு ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுப்பார் என்பதை தான் இந்த நாளில் நம்ம தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக நம்ம பார்க்கும்போது உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் அவர் நம்மளை சுமக்கிற ஒரு தகப்பனாய் அவர் காணப்படுகிறார். நம்மை சுமக்கிற ஒரு தகப்பனாய் இருக்கிறார். நீங்கள் இந்த உலக பிரகாரமான வாழ்கிற ஒரு தகப்பனை நீங்கள் பார்க்கும்போது தன்னுடைய பிள்ளைகளை சுமந்து கொண்டு சந்தோஷமாக போகிறவராக நம்ம பார்க்கிறோம். அதே அன்போடு கூட நம்முடைய பரலோக தகப்பனும் நம்மை சுமக்கிற ஒரு தகப்பனாய் அவர் காணப்படுகிறார். அதே அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 31ஆவது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல
நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். உண்மையாகவே நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வெளிப்பட்ட நாள் முதல் இம்மட்டுமாய் நம்மளை சுமந்து கொண்டு வருகிறவர் நம்மளுடைய பரலோக தகப்பன் தான். நம்ம உலக பிரகாரமான தாய் தந்தை நம்மளை சுமந்து கொண்டு வந்தாலும் நம்ம மேல ஒரு நோக்கம் வைத்து, நம்ம மேல ஒரு சித்தம் வைத்து இந்த பரலோக தேவன் நம்மளை சுமந்து கொண்டு வருகிறார். உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில வருகிற கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாம் நம்ம கடந்து வரும்போது எப்படி இந்த பாடுகளை நான் கடந்து வந்தேன், எப்படி இந்த பிரச்சனைகளை எல்லாம் நான் சமாளித்து கொண்டு வந்தேன் என்று சொல்லி நீங்க ஒருவேளை யோசித்து பார்க்கலாம். ஆனால் உண்மையாகவே பரலோக தகப்பன்னா உங்களுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நீங்க அந்த கஷ்டத்தில் அப்படியே முழுகி விடக்கூடாது என்று சொல்லி அழகா உங்களை சுமந்து கொண்டு வந்திருப்பதை நீங்கள் கண்டிருப்பீர்கள். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையில் சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்களே என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் பாருங்க நம்மளை எப்படியெல்லாம் சுமக்கிறார் என்று சொல்லி. நம்மளை கழுகு எப்படி தன்னுடைய செட்டைகளின் கீழே தன்னுடைய குஞ்சுகளை எப்படி வைத்து சுமந்து கொண்டு செல்லுமோ அதே போல தேவன் நம்மை சுமந்து கொண்டு செல்லுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, உபாகமம் 32ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தரும் நம்மளை சுமந்து கொள்கிறார். என்றால் நம்முடைய பரம தகப்பன் நம்ம மீது அன்பு வைத்திருக்கிறவர், நம்ம மேல் கரிசனையாய் இருக்கிற தேவன், நம்மை சுமக்கிற ஒரு தேவனாய், சுமக்கிற ஒரு தகப்பனாய், எப்படி கழுகு தன்னுடைய குஞ்சுகளை சுமந்து செல்லுகிறதோ அதே போல தேவன் நம்மளை சுமந்து செல்லுகிற ஒரு தகப்பனாய் அவர் இருக்கிறார். அதுதான் முதல் குணாதிசயம். பரலோக தகப்பனின் முதல் குணாதிசயம் நம்மை சுமக்கிற ஒரு தகப்பனாய் இருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், என்னோட கடன் பிரச்சனை இவ்வளோ என்னை அழுத்தி கொண்டிருக்கிறது, பாரமான ஒரு பிரச்சனை, பாரமான ஒரு இருதயம், எனக்கு இப்படியா என்னுடைய பிரச்சனையில நான் சிக்கிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கிறேன்னு, என்னுடைய பிரச்சனையை சுமப்பதற்கு யாருமே இல்லை என்று சொல்லி நீங்க ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கலாம். இல்ல கடன் பாரங்களை உங்களை அழுத்தி கொண்டு இருப்பதனால நீங்க ஒருவேளை நினைக்கலாம், என்னுடைய தகப்பன் எனக்கு இப்படிப்பட்டதான இந்த கடன் பாரத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுத்தால் நல்லா இருக்கும் என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். அவர்களை காட்டிலும் பரலோக தேவன் அவர் பெரியவரா இருக்கிறார். பரலோக தந்தை அவர் பெரியவராய் இருக்கிறார். நிச்சயமாகவே உங்களை சுமந்து கொண்டு செல்ல அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்க ஒருவேளை கடன் பிரச்சனையில மாட்டிக்கொண்டு கஷ்டப்பட்டு இந்த கடன் பிரச்சனையிலிருந்து யார் என்னை விடுவிப்பார், யார் என்னை சுமந்து செல்வார் என்று சொல்லி நீங்க கவலையோடு கூட இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த கடன் பிரச்சனையெல்லாம் மாற்றி இந்த கடன் பிரச்சனையிலிருந்து உங்களை தூக்கி சுமக்க அவர் வல்லமையுள்ள ஒரு தகப்பனாய் அவர் இருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நம்முடைய பாரங்களை அவர் சுமப்பார், நம்முடைய வேதனைகளை அவர் சுமந்து தீர்க்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஏற்கனவே நம்முடைய எல்லா பாடுகள், உபத்திரங்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிற வண்ணமாக உண்மையாகவே முதலாவதாக நம்மை சுமக்கிற ஒரு தகப்பனாய் அவர் இருக்கிறார். அதுதான் பரலோக தகப்பனுடைய முதல் குணாதிசயம், நம்மை சுமக்கிற ஒரு தகப்பனாய் அவர் இருக்கிறார். இரண்டாவதாக நமக்கு இறங்குகிற ஒரு தகப்பனாய் அவர் இருக்கிறார். சங்கீதம் 103ஆம் சங்கீதம் 13வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று வேதத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர் இரக்கமுள்ள ஒரு தேவனாய் இருக்கிறபடியால், இரக்கமுள்ள ஒரு தகப்பனாய் இருக்கிறபடியினால் நமக்கு உண்மையாகவே அவர் பரலோக தகப்பனாய் இறங்குகிற ஒரு தகப்பனாய் அவர் காணப்படுகிறார். சங்கீதம் 145:19 வாசிக்கும் போது, அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் என்று பார்க்கிறோம். ஒரு தகப்பனுக்கு எந்த பிள்ளை பயந்து, எந்த பிள்ளை ஒழுக்கமா இருக்கிறதோ அந்த பிள்ளைக்கு எந்த விஷயமா இருந்தாலும் இறங்குகிற ஒரு தகப்பன்னா ஒரு நல்ல தகப்பன். அதே போல நம்ம யாரெல்லாம் அவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய், அவருக்கு பயந்த பிள்ளைகளாய் நம்ம காணப்படுகிறோமோ, யாரெல்லாம் பாவத்தை விட்டு விலகி கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழுகிற பிள்ளைகளாய் நம்ம வாழுகிறோமோ, அவர்களுடைய விருப்பத்தின்படி ஆண்டவர் செய்கிறவரா இருக்கிறார். ஒருவேளை நீங்க எதிர்பார்க்கிற காரியத்துல அற்புதம் ஒருவேளை நடக்காம தாமதமாகி கொண்டே இருக்கலாம். ஆனா கர்த்தர் உண்மையாகவே அவருக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்களுடைய கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். உண்மையாகவே நீங்க கர்த்தருக்கு பயப்படுவீர்கள் என்றால், கர்த்தருக்கு பயந்து உங்களோட வழிகளில் நடப்பீர்கள் என்றால், கர்த்தருக்கு பயந்து உங்களோட பிள்ளைகளை போதித்து நடத்துவீர்கள் என்றால், உண்மையாகவே நமக்கு இறங்குகிற ஒரு தகப்பனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா.
ஹalleluya. அதே போல உபாகமம் 13ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயை செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி, ஒருவேளை நம்ம கர்த்தருக்கு பிரியமில்லாதபடி கர்த்தரை விட்டு தூரமாய் போன ஒரு நபர்களாய் நம்ம காணப்படலாம். ஆனா ஆண்டவர் அந்த கோபத்தையே மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அப்படியே அவர் இருக்கிறவர் அல்ல. அந்த கோபத்தின் உக்கிரத்தை விட்டு ஆண்டவர் திரும்பி நமக்கு தயை செய்து நமக்கு இறங்குகிற ஒரு தகப்பனா இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்மை விருத்தி அடைய பண்ணுகிற ஒரு தேவனா இருக்கிறார். ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில நமக்கு ஒரு விருத்தியே இல்லை, ஒரு ஆசீர்வாதமே இல்லை, என்ன காரியத்தை நான் தலையிட்டாலும் என்ன விஷயத்துல நான் தொடங்கினாலும் அந்த விஷயத்துல ஒரு முடிவே நல்ல முடிவாக வரமாட்டேங்குது, இல்லை எனக்கு ஒரு ஆசீர்வாதம் அதுல வரல, ஒரு விருத்தி வரல, என்னால அதுல பெருக்கமே பார்க்க முடியலன்னு சொல்லி நீங்க ஒரு வேளை கலங்கி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு நீங்க கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடப்பீர்கள் என்றால் உங்களுக்கு அவர் இறங்குகிற ஒரு தகப்பனாய் இருந்து, பரம தகப்பன் உங்களை அனுதினமும் ஆண்டவர் உங்களை வழிநடத்த அவர் வல்லமில்ல தேவனாய் அவர் காணப்படுகிறார். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல இப்படியாய் வாசிக்கிறோம். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் அவருடைய கோபத்தை அப்படியே வைத்து கொண்டு இருக்கிறவர் அல்ல. ஆண்டவர் அந்த இமைப்பொழுது மாத்திரம்தான், ஒரே ஒரு நிமிஷம் மாத்திரம்தான் அவருடைய கோபம். அவர் நமக்கு இமைப்பொழுது நமக்கு அவருடைய முகத்தை மறைத்தாலும் நித்திய கிருபையுடன் நமக்காக இறங்குகிற ஒரு தகப்பனாய் அவர் காணப்படுகிறார். அதுதான் பரலோக தகப்பனுடைய 2வது குணாதிசயம். அவர் நமக்கு இறங்குகிற ஒரு தகப்பனாய் அவர் காணப்படுகிறார். முதலாவதாக நம்ம பார்த்தோம், நம்ம பரலோக தகப்பன் நம்மை சுமக்கிறவராய் இருக்கிறார். பரலோக தகப்பன் நமக்கு இறங்குகிற ஒரு தகப்பனாய் இருக்கிறார். நான் என்னுடைய வாழ்க்கையில அநேக தரம் நான் யோசிப்பேன், ஆண்டவரே நான் இந்த உலகத்தில் வெளிப்பட்ட நாளிலிருந்தே உங்கள் சார்பில் நான் விழுந்திருக்கிறேன், நான் உம்முடைய பிள்ளை, நான் உம்முடைய பிள்ளை என்று நான் அதிகமாக நான் சொல்லி சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவருடைய சமூகத்தில் வைப்பேன். உண்மையாகவே என்னென்ன விஷயங்கள் என்னுடைய உலக பிரகாரமான தகப்பன் என்னை குறித்த நினைவுகளை காட்டிலும் உண்மையாகவே பரம தகப்பனுடைய நினைவுகள் தான் பெருசாக இருந்தது. அவருடைய சித்தத்தின்படியாக தான் ஆண்டவர் இம்மட்டுமா என்னை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். உண்மையாகவே எந்தெந்த சூழ்நிலையில நான் பரலோக தகப்பனை நோக்கி கூப்பிடுகிறேனோ, எந்தெந்த நெருக்கத்துல நான் பரலோக தகப்பனை நோக்கி கூப்பிடுகிறேனோ அந்த இடத்துல ஆண்டவர் இறங்கி எனக்கு அதிகமான அதிசயங்களை அற்புதங்களை செய்திருக்கிறார் என்பதை நான் இந்த நாளிலே உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் நம்ம ஒவ்வொருவரையுமே ஆண்டவர் இந்த உலகத்துல படைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. நம்மளை ஒவ்வொருவரை குறித்து ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்திற்கு நம்ம நேராய் போகும்போது, அவருடைய பிள்ளைகளாய் நம்ம ஜீவிக்கும் போது, அவருக்கு பயப்படுகிறவர்களாய் நம்ம ஜீவிக்கும் போது பரலோக தகப்பன் நமக்கு இறங்குகிறவராக இருக்கிறார். முதல்ல நம்ம பார்த்தோம், நம்மை சுமக்கிற ஒரு தகப்பனாய் அவர் இருக்கிறார். 2வதாக நமக்கு இறங்குகிற ஒரு தகப்பனாய் இருக்கிறார். 3வதாக நம்மை மன்னிக்கிற ஒரு தகப்பனாய் அந்த பரலோக தகப்பன் இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, இளைய குமாரன் என்று இந்த கெட்ட குமாரன் அப்படின்ற ஒரு சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று. இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது, அவன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். தன்னுடைய ஆசைகளையெல்லாம் பிரித்து கொண்டு உலக பிரகாரமாக வாழணும், தன்னுடைய இஷ்டத்தின்படி தன்னுடைய மனம் போன போக்கிலே வாழணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தந்தை கிட்ட இருந்து அவனுடைய சொத்தையெல்லாம் பிரித்து வாங்கி கொண்டு போய் தன்னுடைய இச்சையின்படியே அவன் வாழ்ந்து எல்லாவற்றையும் இழந்தவனாய் ஒரு நாள் திரும்ப வருகிறான். ஆனால் அவன் திரும்பி வரும்போது தினந்தோறும் அவனுக்காக அந்த வாசலிலே காத்து கொண்டிருக்கிற அந்த தகப்பனை நோக்கி பார்க்கிறான். அந்த வாசலுக்குள்ளாக பிரவேசிக்கும் போதே அந்த தகப்பன் அவனுக்கு முன்பாக ஓடி வந்து அவனை கட்டி அணைத்து முத்தம் செய்கிறதாக இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம எவ்வளோ கொடிதான பாவம் செய்தவர்களாய் இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ ஆண்டவரை விட்டு தூரமாய் நம்ம போயிருந்தாலும் நம்ம ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு நம்ம ஒரு நிமிஷம் கூட தயங்கவே கூடாது. ஏனென்றால் அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம்.
அவர் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். என்ன பாவமாக இருந்தாலும், எவ்வளோ கொடிய பாவம் செய்தாலும், இன்றைக்கே உங்களுடைய பாவங்களை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் அறிக்கையிட்டு ஜெபிப்பீர்களானால், இயேசுவே என்னோட உள்ளத்தில் வாரும் என்று சொல்லி நீங்கள் கூப்பிடும் போது உடனே உங்கள் அருகில வந்து உங்களை அனைத்து முத்தமிடுகிற ஒரு அன்பான ஒரு தகப்பனாய் மன்னிக்கிறவராய் அவர் இருக்கிறார் என்பதை நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 86 சங்கீதம் 5வது வசனத்துல தாவீது சொல்லும் போது, ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவராய் இருக்கிறீர் என்று அவர் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். பாருங்க, தாவீது சொல்லுகிறார் அவர் நல்லவர் என்று சொல்லி, மன்னிக்கிறவர் என்று. யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் அவர் கிருபை மிகுந்த ஒரு தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி, இன்றைக்கு கூட நீங்க ஒரு நிமிஷம் கூட தாமதப்படாதபடி, ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாதபடி, இன்றைக்கே எங்களோட பாவங்களை விட்டு நீங்க மனம் திரும்பி கர்த்தரிடத்துல திரும்பி வரும்போது உண்மையாகவே உங்களை மன்னித்து மறுபடியும் உங்களை அணைத்து கொள்ளுகிற ஒரு தேவனாய் ஆண்டவர், அன்பான ஒரு தேவனாய், மன்னிக்கிற ஒரு தேவனாய் உங்களோடு கூட அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப கர்த்தருடைய இரக்கத்தை பெற வேண்டுமா? இந்த பாவ காரியங்களிலிருந்து, இந்த பாவ விஷயங்களிலிருந்து உங்களை காத்துக்கொள்ள வேண்டுமா? இன்றைக்கே நீங்க இயேசுவிடம் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது அவர் உங்களுடைய எல்லா பாவங்களையும் உங்களோட வாழ்க்கையிலிருந்து எடுத்து அந்த பாவங்களை எல்லாம் தூரப்படுத்தி உங்களை இப்பொழுதே மன்னிக்க அவர் வல்லமையுள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். தன்னுடைய பாவங்களை நம்ம மறைக்க கூடாது, அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும் என்று வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அதனால பாவங்கள், ஏதாவது ஒரு பாவங்கள் இருக்குமானால் அதை மூடி இன்னும் நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு ஆண்டவர்கிட்ட போலான்னு சொல்லி நீங்க தயவு செய்து அப்படி நீங்க உங்களோட காலங்களை தாழ்த்தாதீங்க. கர்த்தர் அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் உண்மையாகவே இந்த உலகத்துல அவர் நியாயாதிபதியாய் அவர் நம்மளை எல்லாரையும் அவரோடு கூட கூட்டி செல்ல, நித்திய ஜீவனுக்கென்று நம்மளை ஆயத்தப்படுத்தி நம்மளை கொண்டு செல்ல அவர் கடந்து வருகிறவராக இருக்கிறார். அதனால இன்றைக்கே நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கையிட்டு அவரிடத்துல நம்ம திரும்பி அவரிடத்துல நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது நம்மளை மன்னித்து அவர் மறுபடியும் நம்ம அணைத்து கொள்ளுகிற ஒரு தகப்பனாய் அவர் காணப்படுகிறார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய பாவங்களை முதலாவதாக நம்ம அறிக்கை செய்யணும். பாவங்களை நம்ம அறிக்கை செய்யும் போது அவர் நம்மளை மன்னித்து நம்முடைய எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மளை ஆண்டவர் சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறாரா. நம்மளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் சுத்திகரிப்பார், நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் சுத்திகரிப்பார், நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் சுத்திகரித்து ஆண்டவர் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற வேண்டுமானால் நம்முடைய பாவங்களை முதலாவதாக நம்ம அறிக்கை செய்யணும். ஏனென்றால் அவர் மன்னிக்கிற ஒரு தகப்பனாய் அவர் இருக்கிறார். என்ன பாவம் செய்திருந்தாலும், எவ்வளோ நீங்க ஆண்டவர் விட்டு தூரமாய் போயிருந்தாலும், இன்றைக்கே உங்களோட வாழ்க்கையை மறுபடியுமாய் கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இனிமேல் நான் இந்த பாவம் செய்ய மாட்டேன், இந்த பாவத்திலிருந்து என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று சொல்லி இயேசுவிடம் நீங்க திரும்பும் போது அவர் உண்மையாகவே உங்களை கட்டி அரவணைக்கிற ஒரு தேவனாய் அவர் காணப்படுகிறார். 4வதாக அவர் எப்படிப்பட்ட ஒரு தகப்பன் என்று சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 4வதாக அவர் நம்மை சிட்சிக்கிற ஒரு தகப்பனாய் இருக்கிறார். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகி கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. ஒரு நல்ல தகப்பன் பிள்ளை கேட்கிற எல்லாவற்றையும் வாங்கி மட்டும் கொடுக்க மாட்டார். எந்தெந்த விஷயத்துல அவனை கண்டித்து வளர்க்க வேண்டுமோ, அவனை கண்டித்து என்னென்ன விஷயங்கள் அவனுக்கு சொல்லி கொடுக்க வேண்டுமோ எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து கண்டித்து வளர்க்கிற ஒரு தகப்பன் தான் ஒரு நல்ல தகப்பனாய் நம்ம பார்க்கிறோம். அதே போல நம்முடைய தேவன் கூட நம்மளை எல்லா விஷயங்களிலும் நம்மளை ஆசீர்வதித்தாலும் எல்லா சுதந்திரத்தையும் நமக்கு கொடுத்தாலும் ஆண்டவர் ஒரு நிமிஷத்துல அவர் சிட்சிக்கிற ஒரு தகப்பனாய் அவர் இருக்கிறார். இதுல நம்ம பார்க்கும்போது, ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிப்பார் என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். நம்ம ஆண்டவர் எல்லாமே நமக்கு சந்தோஷமா கொடுப்பார், சந்தோஷத்தையே கொடுப்பார், நான் கேட்கிற எல்லாவற்றையும் கொடுப்பார் என்று நம்ம கேட்கும் போது ஆண்டவர் எல்லாவற்றையும் தருகிறார். ஆனா ஒரு பிரச்சனை போராட்டம் என்று வரும்போது நம்ம தேவனை ஒரு நிமிடம் நம்ம ஆண்டவரை மறுதளிக்கிறவர்களா இருக்கிறோம், ஆண்டவரை துக்கப்படுத்துறவர்களா இருக்கிறோம். இந்த மாதிரி ஆண்டவர் என்ன அனுமதித்தாலும் அது என்னுடைய வாழ்க்கைக்கு நன்மைக்காக தான் அனுமதிக்கிறார் என்று சொல்லி
என்றைக்கு நம்ம புரிந்து கொள்ளுகிறோமோ அன்றைக்கு தான் கர்த்தருடைய சிற்சையை நம்மளால புரிந்து கொள்ள முடியும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது, என் மகனே, நீ கர்த்தருடைய சிற்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிற்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிற்சிக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போது யாரையெல்லாம் ஆண்டவர் அதிகமாய் நேசிக்கிறாரோ, யாரெல்லாம் அவர் வழிகளில் நடக்கிறோமோ, யாரெல்லாம் அவருக்கு பிரியமாய் நடந்து கொண்டு போகிறோமோ, ஆண்டவர் அநேக நேரத்தில் நம்மளை சிற்சிப்பார். அநேக பிரச்சனைகளை, அநேக உபத்திரவங்களை ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில் கொடுத்து நம்மளை சிற்சிக்கிற ஒரு தேவனாய் அவர் காணப்படுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் வாசிக்கும் போது, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிற்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ 4ஆவதாக ஆண்டவர் நம்மளை வெறும் ஆசீர்வதிக்கிறவர் மாத்திரமல்ல, நமக்கு இறங்குகிறவர் மாத்திரமல்ல, நமக்கு மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, நம்மை சுமக்கிறவர் மாத்திரமல்ல, நம்மளை சிற்சிக்கிறவராகவும் ஆண்டவர் இருக்கிறார். அப்போ அவர் சிற்சிக்கும் போது அவருடைய சிற்சையை நம்ம அற்பமாக எண்ணக்கூடாது. அவர் சிற்சிக்கும் போது சோர்ந்து போயிடக்கூடாது. என்னடா பிரச்சனை, போராட்டம் நம்மளை அழுத்தி கொண்டு வந்திருக்கிறது என்று சொல்லி நம்ம சோர்ந்து போய்விடாதபடி, ஆண்டவர் இதுலயும் எனக்கு ஒரு நன்மையான காரியத்தை கற்றுக் கொடுப்பார், இதுல இருந்தும் ஆண்டவர் என்னை வெளியில கொண்டு வருவார், இதுல இருந்தும் எனக்கு நிறைய விஷயங்கள் ஆண்டவர் சொல்லி கொடுப்பார் என்று சொல்லி நம்ம கர்த்தருடைய சிற்சையை நம்ம அழகா புரிந்து கொண்டு நம்ம நடந்து கொள்வோம் என்றால், கர்த்தர் உண்மையாகவே பரலோக தகப்பனாய் நமக்கு இருந்து எல்லாவற்றையும் நமக்காக அழகாய் செய்து முடிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் அவர் காணப்படுகிறார். இந்த நாளிலே பரலோக தகப்பனுடைய 4 குணாதிசயங்களை குறித்து நம்ம பார்த்தோம். முதல்ல நம்மை சுமக்கிற ஒரு தகப்பனாய் ஆண்டவர் இருக்கிறார், நமக்கு இறங்குகிற ஒரு தகப்பனாய் இருக்கிறார், நம்மை மன்னிக்கிற ஒரு தகப்பனாய் இருக்கிறார், நம்மை சிற்சிக்கிற ஒரு தகப்பனாய் இருக்கிறார். இவ்வளோ பெரிய ஒரு தகப்பன் நமக்கு இருக்கும்போது நம்ம எந்த விஷயத்தை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பொல்லாதவர்களாகிய நம்முடைய தாய் தந்தையரே நமக்கு நன்மை செய்ய அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற தேவன் நமக்கு இன்றைக்கு உண்மையாகவே நன்மையானவர்களை செய்து கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ ஜனமே, நீங்க என்ன விஷயமா இருந்தாலும் இன்னைக்கு நீங்க பரலோக தேவனுக்கு உங்க ஜெப விண்ணப்பங்களை தெரியப்படுத்தி பாருங்க. நீர்தான் என்னை படைத்தவர், நீர்தான் என்னை உருவாக்கினவர், தாயின் கருவிலை இருக்கும் போதே என்னை தெரிந்து கொண்ட தேவன், நீங்க எனக்கு எல்லாவற்றையும் எனக்கு செய்யுங்க, இந்த கடன் பிரச்சனையிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, எனக்கு நல்ல ஒரு திருமண காரியத்தை ஏற்படுத்தி கொடுங்க, எனக்கு நல்ல ஒரு தொழிலை தொடங்குவதற்கு எனக்கு தேவையான பணத்தை கொடுங்கன்னு சொல்லி நீங்க கர்த்தருடைய சமூகத்துல நீங்க கேட்கும் போது, என்ன விஷயமா இருந்தாலும், ஒருவேளை நீங்க ஞானத்தை கேட்கலாம், இல்ல நல்ல ஒரு வாழ்க்கையை நீங்க கேட்கலாம், இல்ல ஒரு சமாதானத்தை கேட்கலாம், இல்ல ஒரு சந்தோஷத்தை கேட்கலாம், எது வேண்டுமானாலும் பரலோக தகப்பனிடத்துல நீங்க கேட்டு பாருங்க. பரலோக தகப்பன் உங்களுக்கு எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்து உங்களை அதிசயமாய் ஆச்சரியமாய் வழிநடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் அவர் காணப்படுகிறார். நம்ம இருக்கிற இடங்களிலே தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி பரலோக தகப்பனை நம்ம நோக்கி நம்ம பார்ப்போம். அவர் உண்மையாகவே இந்த வேளையில நீங்க யாரெல்லாம் இந்த தொலைக்காட்சிக்கு முன்பதாக இருந்து நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, என்னென்ன உலக பிரகாரமான தேவைகளோடு கூட நீங்க இருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. ஆனா பரலோகத்தில் இருக்கிற தேவன், உங்களை படைத்தவர், உங்களை உருவாக்கினவர், தாயின் கருவிலை உருவாக்கும் முன்னமே உங்களை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற தேவன், உங்களை குறித்து தேவன் ஒரு திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்களை குறித்த தேவன் திட்டம் என்ன என்று சொல்லி நீங்க கர்த்தரிடத்துல கேட்கும் போது பரலோக தகப்பன் இந்த நாளிலே உங்களுக்கு இறங்கி உங்களுக்காக கிரியை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். என்ன பிரச்சனை போராட்டங்கள் வழியாய் நீங்கள் கடந்து சென்றிருந்தாலும் இன்றைக்கே இயேசுவே என்னுடைய வாழ்க்கையை உங்க கருத்துல அர்ப்பணிக்கிறேன், இயேசுவே மறுபடியுமாய் என்னோட பாவங்களிலிருந்து நான் உங்ககிட்ட வரணும்னு விரும்புகிறேன் என்று சொல்லி நீங்க உண்மையாய் அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் இன்றைக்கே இயேசுவானவர் பரம தகப்பனாய் இருந்து உங்களுக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்ய ஒரு வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். எப்படியாப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் இன்றைக்கு ஒரு முடிவை ஆண்டவர் உங்களுக்கு உண்டாக்க அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். இருக்கிற நிலைமையிலே இருந்து நம்ம அப்படியே ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தி வருகிற பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்படுதான இந்த நல்ல வேலைக்காய் நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே ஆண்டவர் யாரெல்லாம் தேவையோடு உடைய முகத்தை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ, இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதம் வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் ஆண்டவரே பரலோக தகப்பனாகி உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு இன்றைக்கே ஒரு அற்புதமான விஷயத்தை கர்த்தர் நீர் செய்வீராகப்பா. நீர் அதிசயங்களும் அற்புதங்களையும் நீர் ஏராளமாய் தாராளமாய் செய்கிறவரப்பா. இன்றைக்கே நீர் அதிசயங்களை செய்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நடத்துவீராக. இந்த விஷயத்தில் அற்புதங்களை செய்வீர் என்று ஆண்டவரே பிள்ளைகள் இந்த நாளிலே ஆண்டவரே அப்பா அதிசயமாய் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்வீராக. விசுவாசித்து எல்லா அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்வீராக. உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த திரையின் கீழாக உங்களுக்கு ஒரு விலாசம் கொடுக்கப்பட்டிருக்கும், ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும். நாங்கள் வியாசர்பாடியில் சபையை நடத்தி கொண்டு வருகிறோம். யாருக்காவது புதிய சபைக்கு போகணும் அப்படின்ற விருப்பம் இருக்குமானால் நீங்கள் இந்த நம்பரை தொடர்பு கொண்டு, இல்லை இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்தீங்கன்னா சண்டே சர்வீஸ் 8:30க்கு ஒவ்வொரு சண்டேவும் இருக்கும். நீங்கள் ஒருவேளை எந்த சபைக்காகவாவது போகாமல் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் எங்களுடைய சபைக்கு வரும்படி உங்களை நாங்கள் அன்போடு கூட அழைக்கிறோம். அது மாத்திரமல்ல, உங்கள் ஜெப விண்ணப்பங்கள், ஜெப ஆலோசனைகளுக்கு இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளும் போது உங்களுக்காக தேவையான ஜெபத்தையும் தேவையான ஆலோசனைகளையும் வழங்க நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.